விடை தெரியாத 7 கேள்விகள். 1. எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவர்கள் திடீரென அகால மரணம் அடைவது ஏன்? 2. யாரையும் காயப்படுத்திவிடக்கூடாது என்று கவனமாக இருப்பவர்கள் காயப்படுவது ஏன்? 3. சுற்றமும் நட்பும் அதிகமாக வேண்டும் என்று நினைப்பவர்கள் தனிமைப்படுத்தப்படுவது ஏன்? 4. இளகிய மனதுடன் பிறருக்கு உதவியவர்கள் ஏமாற்றப்படுவது ஏன்? 5. எந்தவித வீண் செலவும் செய்யாதவர்கள் சிலர் பொருளாதாரத்தில் நலிவுற்று இருப்பது ஏன்? 6. அகம்பாவமும் ஆணவமும் அலட்சிய மனோபாவமும் கொண்ட சிலர் செல்வந்தராக இருப்பது ஏன்? 7. கணக்கில்லாமல் பணம் வைத்திருக்கும் பலருக்கு நன்மைகள் செய்யும் எண்ணம் வருவதே இல்லையே ஏன்? இந்த 7 விதமான கேள்விகள் ஒரு சாதாரண மனுஷனுக்கு அப்பப்போ மனசில் தோன்றும். ஆனால் இதற்கு விடைகளே கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப கெட்டவனாக இருக்கான்ல, அவனுக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களாக இருப்பாங்க. கட்டின பொண்டாட்டியாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. அவனுக்கு கெடுதல் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா அவன் தான் ஆபத்தான ஆளாச்சே. பொண்டாட்டி கூட பொத்திக்கிட்டு இருப்பாங்க. அதே ரொம்ப நல்லவனாக இருக்கான்ல, அவனை சுற்றி இருக்கிறவங்க அவனை ரொம்ப காயப்படுத்துகிறவங்களாக இருப்பாங்க, துரோகம் பண்ணுறவங்களாக இருப்பாங்க, ஏமாத்துறவங்களாக இருப்பாங்க, ஈஸியாக கஷ்டப்படுத்திடுவாங்க. ஏன்னா அவன் தான் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவானே. தங்கம் கூட ஒரிஜினலாக 24 கேரட் இருந்தால் அதுக்கு மதிப்பு கிடையாது. அதில் செம்பு கலந்து 22 கேரட்டாக மாற்றினாதான் அதை வளைச்சி ஒரு பயனுள்ள ஒரு பொருளாக மாற்ற முடியும். அதே மாதிரி நம்ம ரொம்ப நல்லவனாக இருந்தால் இந்த உலகம் நம்மளை வச்சு செஞ்சிடும். கொஞ்சம் மற்றவங்கள மாதிரியே திங்க் பண்ணாதான் அவங்களோட மைண்ட் செட்டை நாம் புரிஞ்சுக்கிட்டு நாமளே தற்காத்துக்க முடியும். ஏன்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி நிறம் மாறுற பச்சோந்திகளை விட நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மனம் மாறுற மனிதர்கள் தான் அதிகம்.